கராத்தே சீனு எடுக்கிறாங்க. அவரும் கூட ஹூன்னு கத்தல. இது பசுமை உலகம். பேக்ரவுண்ட்ல என்னதுக்கு அந்த ஹூ சத்தம்? சரி, இந்த சீனை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர்ல எஸ்.ஜே. சூர்யா என்ன சொல்லுவாரு? அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? ஓ, அந்த மேட் பிளேஸ். மேட்னா என்ன? பைத்தியக்காரர். எப்படி அறிமுகத்தை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? திமுக வேற எப்படிப்பா கொடுக்கும்? திமுக வேற எப்படி கொடுக்கும்? இல்ல அவங்க இவங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு என்னங்க அவசியம்? அதுதாங்க எனக்கும் புரியல. ஒரு எலி தேங்காய் சொல்லி வச்சு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு வந்துச்சுன்னா அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமோ. அதுக்கப்புறம் நான் வேற சொல்ல. இவரை வந்து இப்ப அடுத்து வந்து என்னவா காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறைச்சாலை நடத்துறாரு. ரியாலிட்டியில என்ன பண்றாரு? ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த படத்துல அவர் என்ன நடத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னார்வலர் சிறைச்சாலை. தன்னார்வலர் சிறைச்சாலை. அது என்னங்க தன்னார்வலர் சிறைச்சாலை? அவங்களே உள்ள வந்து பூட்டிக்கணும். இதுக்கு மேல இவங்க நாம் தமிழர் கட்சியை ட்ரோல் பண்ணுமா? தன்னார்வலர் சிறைச்சாலை. அதுல இருக்கவன் எல்லாம் பைத்தியக்காரன். இதுக்கு தலைமை யாரு? சீமான். கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்து காரி துப்பியிருக்கானுங்க. டேங்க் பண்ணியிருக்காங்க. ஆமா, கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்து கேவலப்படுத்தி படத்தை எடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து முட்டு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் அவர் சொன்னது பாருங்க தலைவா, அது பாருங்க தலைவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதாவது ஒரு ஆனா சப்கான்சியஸ்னு ஒன்று இருக்கு. சப்கான்சியஸ்னு ஒன்று இருக்கு. கான்சியஸா வந்து இவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படிங்கிறது ஒன்று, கோமாளியாவே காட்டிக்கிட்டு கடைசியில் இவர் நல்லருப்பான்ங்கிறது ஒன்று. கடைசி ஃபுல்லா கோமாளி மாதிரி காமிச்சிட்டு கடைசியில வந்துட்டு அவர் சொல்றது நடக்கிற மாதிரியோ, இல்ல அவர் வந்து ஒரு பின்னாடி ஒரு செக்மெண்ட் டயலாக் பேசுற மாதிரியோ, விவசாயத்தை பத்தி பேசுற மாதிரியோ, இல்ல வந்து பொருளாதாரத்தை பத்தி பேசுற மாதிரியோ அவர் சொல்றது நல்லதுங்கிற மாதிரி காட்டினாலுமே மக்கள் மனதில் என்னவாக பதியப்படும்? மக்கள் மனதில் ஒரு தலைவருடைய இடம் பதியாது. இமேஜ் பாலிடிக்ஸ்ல இமேஜ் மேட்டர்ஸ். நான் ஒன்னே கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின்கிட்ட 5 கோடி 10 கோடி 100 கோடி கொடுத்து சந்தானமும் நீங்களும் நடிச்சிங்களே ஆரம்பத்தில் ஒரு படம் நடிச்சாங்களே, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம் நடிங்க, அந்த படம் நல்லா ஹிட் தானே, அதே மாதிரி ஒரு ஹிட் படத்தை திரும்ப நடிக்கீங்கன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. 100 கோடி கொடுங்க, 200 கோடி கொடுங்க, நடிக்க மாட்டாங்க. இல்ல அவர் நடிச்ச சீன் மட்டும் திருப்பி பார்க்க சொன்னா கூட பார்க்க மாட்டாரு திருப்பியும். ஏன்? ரீசன் என்ன? இனிமேல் இல்ல துணை முதல்வர் ஆயாச்சு, முதல்வர் ஆகணும்ல. இது இமேஜ் உடஞ்சிரும். இந்த இமேஜ் உடஞ்சிரும். அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க?